இப்போ வந்து நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது பார்த்தோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா 2 ஆங்கிள் இருக்குது, எக்ஸ் ஒய் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், ஒய்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல தீட்டாங்கிற ஒரே இதில் எக்ஸுங்கிற ஒரே இதாக இருக்குது. பட் இது 2 இருக்குது. ஸோ இதுக்கு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ sin x ப்ளஸ் காஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும், சிம்பிளாக தான் இருக்குது. இந்த காஸ் டூ எக்ஸ் மைனஸ் காஸ் டூ ஒய்க்கு நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா காஸ் டூ ஒய்க்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஐ திங்க் ஒரு 4 ஃபார்முலா பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து இந்த tan வச்சு பார்த்துருப்போம், காஸ் அண்ட் சைன் வச்சு பார்த்துருப்போம், சைன் மட்டும் தனியாக வச்சு பார்த்துருப்போம், காஸ் மட்டும் தனியாக வச்சு பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் வச்சு எழுதுகிற மாதிரி பார்ப்போம். சைன் வச்சு எழுதுகிறப்ப என்ன வரும் அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். மைனஸ் காஸ் வச்சு எழுதுகிறப்ப அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 காஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய். இல்லை ரெண்டுத்துலேயும் மைனஸ் 2 காமன் எடுக்கிறேன். இந்த ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 2 அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் 2 ஆகும். 1 மைனஸ் 2 வரும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2ங்கிறது மைனஸ் 1, இந்த மைனஸ் 2 டிவைடடில் வந்து ஸோ மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 1/2 கிடைக்கும். இவங்களோட ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். மோஸ்ட்லி இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் எக்ஸை வந்து யூனும் காஸ் ஒய்யா காஸ் ஒய்யை பின்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ உங்களோட ஏன் இது மாதிரி மாற்றிருக்கோம் அப்படின்னா சிம்பிளிஃபைடாக தான் 2 இது மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ உங்களோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னங்க மாறும்? ஆக்சுவலாக அது முடிச்சுட்டு நான் இங்கே வரேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன மாறும் அப்படின்னா u ப்ளஸ் v ஈக்குவல் டு 1 வரும். ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது சைன் ஸ்கொயர். ஸோ u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அது ரெண்டையும் சால்வ் பண்ணி u and v கண்டுபிடிக்கணும். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதில் போட்டப்போ இந்த u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா u ப்ளஸ் v த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2uv ஈக்குவல் டு 1/2 எழுதலாம். u ப்ளஸ் v நமக்கு 1 தெரியும். ஸோ 1 மைனஸ் 2uv ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வரும். மைனஸ் 2uv ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1ங்கிறது மைனஸ் 1/2 ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி uv ஈக்குவல் டு 1/4 கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்தாலே தெரியுது, 2 நம்பர் ஆட் பண்ணால் 1 வருது, ப்ராடக்ட் பண்ணால் 1/4 வருது அப்படின்னா u வந்து 1/2 ஆகும், v வந்து 1/2 இருந்தால் வரும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா u ஈக்குவல் டு 1/4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வரலாம். சொன்னீங்க உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது, இதே இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் டேரெக்டாக u ஈக்குவல் டு 1/2 v ஈக்குவல் டு 1/2 போட்டுட்டேன். u என்னன்னா சைன் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஒரு இதாகவும் காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2 இன்னொரு இதாகவும் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்மளோட மாடல் அந்த இதை வச்சு சால்வ் பண்ணணும். செகண்ட் மாடல் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. சைன் 1/2ங்கிறது சைன் 1/2ங்கிறது சைன் π/6. அப்போ உங்களோட எக்ஸுக்கான இது என்ன? nπ ப்ளஸ் மைனஸ் 1/n ஆல்ஃபா. இது ஒரு சொல்யூஷன். அண்ட் ஒய்க்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் 1/2. காஸ் 1/2 எப்போ வருதுன்னா π/3 வருது. காஸ் π/3 இதுக்கான சொல்யூஷன் என்னங்க? 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா லைஸ் பிட்வீன் மைனஸ் π/2 ப்ளஸ் 5 கரெக்டாக இருக்குது. ஆல்ஃபா லைஸ் பிட்வீன் 0 to π கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ இதான் இதுக்கான சொல்யூஷன். கரெக்ட். இந்த கம்மா என்ன பிலாங்ஸ் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் எழுதிடுங்க. சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் ஒவ்வொரு வரையும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேறு ட்ரிக்னாமெட்ரிக் ஐ திங்க் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இது ஈஸியாக ஸ்கோர் வாங்கலாம். அந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் கைஸ், பை.